தமிழக அரசியல்ல கிட்டத்தட்ட எல்லா பெரிய கட்சிகளும் ஒரு வழியா தங்களுடைய கூட்டணியை முடிவு செஞ்சுட்டாங்க. அந்த வகையில தேமுதிக இன்னமும் தன்னுடைய முடிவை அறிவிக்கவே இல்லை. கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடியிலிருந்தே கடலூர் மாநாட்டுல எங்களுடைய முடிவை அறிவிப்போம் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் சொல்லிட்டு வந்தாங்க. அதன்படி கடந்த 9ஆம் தேதி கடலூர் மாநாடு நடந்துச்சு. இதுல கூட்டணி பற்றி முடிவு எடுத்துட்டோம், ஆனா இப்போ அறிவிக்க போறது கிடையாது அப்படின்னு தெரிவிச்சாரு. இந்த நிலையில அதிமுக மற்றும் திமுக ஆகிய மிகப்பெரிய கட்சிகள் தங்களுடைய கூட்டணிகளை இறுதி முடிவு செஞ்சுட்டாங்க. ஆனா தேமுதிக இன்னமும் தங்களுடைய முடிவை அறிவிக்கவே இல்லை. இதோடைய பின்னணியில பிரேமலதா பேசும் பேரத்துக்கு எந்த கட்சியும் முன்வரல அப்படிங்கிறது தான் முக்கிய தகவலா பார்க்கப்படுது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக கட்சியை வழி நடத்திட்டு வராங்க. வர சட்டமன்ற தேர்தல்ல கூட்டணி தொடர்பா அவரு கடந்த 10 மாதங்களுக்கு முன்னாடியே பேச்சுவார்த்தைகளை தொடங்கிட்டாங்க. அதிமுக, திமுக, தமிழக வெற்றி கழகம் இப்படி 3 முக்கிய கட்சிகள் கிட்டையும் அவரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறார். அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தனக்கு அன்புமணி தலைமையிலான பாமகவை விட கூடுதலா தொகுதி ஒதுக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது குறைந்தபட்சம் 19 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா பதவியும் எதிர்பார்க்கிறார். இது மட்டும் இல்லாம கூட்டணியில இணையறதா இருந்தா 3 அமைச்சர் பதவிகளும் தன்னுடைய கட்சிக்கு வழங்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. இது தொடர்பா அதிமுக சார்பில் பேசும்போது 7 தொகுதிகள் ஒதுக்கி தரதாகவும் ராஜ்யசபா எம்பி பதவிக்கு வாய்ப்பில்லை அப்படின்னும் அதே மாதிரி அமைச்சர் பதவிக்கு வாய்ப்பில்லை அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம தேர்தல் செலவுக்குரிய பணம் பாரதிய ஜனதா கட்சி மூலம் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு உடன்படாத பிரேமலதா விஜயகாந்த் திமுக சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் தனக்கு 15 தொகுதிகள் ஒதுக்கி தரணும் அப்படின்னு, தேர்தல் செலவை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு 2 அமைச்சர் பதவிகள் தரணும்னு கோரிக்கை வச்சிருந்தாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் 7 தொகுதிகள் ஒதுக்கி தரதாகவும் தேர்தல் செலவுல பாதி பணம் தரதாகவும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருக்கு. அமைச்சர் பதவிக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கிடையில தமிழக வெற்றி கழகத்திலும் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 40 தொகுதிகள் ஒதுக்கி தர வேண்டும், 3 அமைச்சர் பதவிகள் தர வேண்டும், தேர்தல் செலவுக்கு உரிய பணம் தரப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்துடன் இன்னமும் பேச்சுவார்த்தை முடியல. கரூர் சம்பவம் தொடர்பா விஜய் டெல்லிக்கு போயிட்டு வரதால சரியான முடிவு இன்னும் எட்டப்படல. இப்போ தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 1% குறைவாதான் வாக்கு வங்கி இருக்கு. இருந்தாலும் பிரேமலதா விஜயகாந்த் அளவுக்கும் அதிகமான கோரிக்கைகளை வச்சுட்டு வராங்க. தேர்தலுக்கு முன்னாடியே இத்தனை கோரிக்கைகளை வச்சா தேர்தலுக்கு பிறகு இன்னமும் நிறைய கோரிக்கைகள் வைப்பார் அப்படின்னு கட்சி மேலிடங்கள் பயப்படுது. இதன் காரணமா தான் தேமுதிக கூட்டணி நிலவரம் இழுபறியா காணப்படுது. இருந்தாலும் கடைசி கட்டமா பிரேமலதா விஜயகாந்த் திமுக தரப்புல இணையலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.